வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 11th சம் வந்து பார்க்க போறோம். If function f which is representing a to b is a bijective function and if n of b which is equal to 7 then n of a is equal to what? அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சொல்யூஷன்ல வந்து ஒரே ஒரு டெஃபினிஷன் தான் ஞாபகம் இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா அது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று 1-to-1 இருக்கணும், on-to-ஆவும் இருக்கணும். ஸோ 1-to-1னா ஒரு டொமைனுக்கு ஒரு கோடொமைன் வேல்யூன்னு அர்த்தம். on-to ஃபங்க்ஷன்னா ரேஞ்ச் விச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். கரெக்டா? என்னோட கோடொமைன்ல ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் எலமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ 1-to-1 on-toக்கு என்ன மீனிங் அப்படின்னா 1-to-1 அப்படின்னா இங்க இருக்கிறதுக்கு இங்க ஒரே வேல்யூ தான். அதே சேம் டைம் on-toல டொமைன் வேல்யூஸ் எதுவுமே ரிமைனிங் இருக்கக்கூடாது பேர் ஆகாம. அப்படின்னா எனக்கு ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் பிலையும் இருக்கும்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் பி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் சி. இதுதான் இதுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியும். ஸோ எனக்கு என் ஆஃப் பியோட வேல்யூ வந்து இங்கே 7 கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதை 7 இங்கே ரீப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு என் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது? அகெயின் 7 தான். ஸோ என்னோட ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆரோ டயக்ராம் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3ன்னு இருக்கு, இங்கே 4, 5, 6ன்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். அட் த சேம் டைம் on-to ஃபங்க்ஷன். on-to ஃபங்க்ஷனா ரிமைனிங் எதுவுமே கோடொமைன்ல எனக்கு இருக்கக்கூடாது. இது வந்து ஃபங்க்ஷன், இது டொமைன், இது கோடொமைன். ஸோ எனக்கு கோடொமைன் பார்ட்டும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். ரேஞ்சுனா என்ன? பேர் ஆகி இருக்கிறது. கோடொமைனா என்ன? இந்த செகண்ட் பார்ட். ஸோ எனக்கு லெஃப்ட் ஓவர் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா தான் இது on-to ஃபங்க்ஷன். ஒரு டொமைனோட வேல்யூ ஒரு கோடொமைனோட வேல்யூஸ்க்கு மேப் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு இது 1-to-1 ஃபங்க்ஷன். அப்போ இதுல என்ன உங்களுக்கு புரியுது? இங்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. இங்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஸோ இதுதான் எனக்கு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை போத் 1-to-1 அண்ட் தென் யோர் on-to ஃபங்க்ஷன். ஸோ இங்க என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கணும். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? பில 7 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு ஏல என்ன இருக்கணும்? 7 எலமெண்ட்ஸ். அதுதான் இதனுடைய ஆன்சர். புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.